அப்படியே கையில வச்சுங்க ஆண்டி. கொண்டா வச்சு வாயில போட்டு மாரி எனக்கு மாத்துறேன். நல்லா இருக்கேன். நல்லா இல்ல வேணாம் வேணாம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். அப்படி போயிட்டு போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கிறோம். குளோரி எங்களை பயங்கரமா பாத்துக்குது. அப்படியே அப்படியே குளோரி செய்யறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. ஆமா, செஞ்சு செஞ்சு போட்டு எங்களை ரெண்டு பேரும் குண்டு குண்டா ஆக்கிடுச்சு. அப்படி பயங்கரமா அவ்வளவு குண்டு. அப்படியே வண்டி ஊந்துரும் போது சேர்ல. நாங்க இப்போ சொல்லிட்டு போடாம சாமி ஒளியாட்டி என்னங்க ஆண்டி 5 கிலோ வச்சிட்டீங்க? கால் பேசுமா? அது 10 வருஷம் பேச சொல்லுங்க. அதேதான் ஃபாலோ பண்ணுது. ஏதாவது உடம்புல உனக்கு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கு. என்ன பண்றது? சரி, உங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுது? நல்லா தெரியுதா கண்ணு? தெரியுது. என்ன இல்ல கேக்குறேன், சொல்லுங்க. அது மைக்கு கீழே வச்சு கால் முட்டி பேசுமா? அது தெரியுது. நைட்ல போடுமா? வேணாம் வேணாம், கையில வச்சுங்க. தெரியுது. அழகா பபுள் கையில வச்சு பேசுறான். ஆண்டி இப்படி வச்சு பேசுகிறாங்க. இது பைக்கா? என்னது அது? என்ன மாத்திரையா? அது மாத்திரை நினைச்சீங்களா? கண்ணு தெரியுது. இது தெரியாம நம்ம கல்ல ஒரு பாவி ஆயிட்டேன். என்னமோ கோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து முட்டில வச்சிருக்கு. மூளைய முட்டில வச்சிருக்கு, வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு நேரத்துல. பாவம். அன்னைக்கு வெண்ணிய போட்டு தரலையா கண் துடைக்க? இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? காலையில போயிட்டு நேத்து அன்னைக்கு கூட இல்ல, நேத்து கீரை இருக்குதுங்க. கூட தண்ணி தரல. டைம்ல கண்ணுல மருந்து ஊத்த மாட்டேங்குது. ஒண்ணு இல்ல, நான் போய் தண்ணி புடிச்சுன்னு வந்தேன்னு போனேன்னா அது கூட மருந்து ஊத்த மாட்டேது. ஊத்துது. கண்ணு இன்னைக்கு ரொம்ப அழுக்கா இருக்கு. கண்ணுல ஊத்த சொன்னா கண்ணு முடிவெல்லாம் ஊத்தி வைக்கிறான். முட்டை தலைமுடியில ஊத்தும் பொழுது கண்ணு மருந்து ஊத்திட்டா கண்ணை மூடணும். அப்படி இருந்தா என்ன பண்ணா, கண்ணை ரெண்டே புடிச்சுக்கிட்டு ஊத்து. கண்ணெல்லாம் பிடிக்க கூடாது. இந்த குழியில போட தெரியாதா? இந்த குழியில ஊத்துனா அப்படியே சிரிப்பு காட்டுறாங்க. சிரிப்பு காட்டுறாங்க. எப்படி பேசுதவ? நான் ஒன்னு சிரிப்பு காட்டினானா? சரி, எனக்கு தையல் பிரிச்சுட்டாங்கப்பா. இப்படி வந்தாலே ஆட்டிக்கிட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் வீக்கமா இருக்குது. இப்ப குளோரி ஒரு 2 கத்து கத்துனேன், அதுக்கே வீங்கிச்சு எனக்கு. ரொம்ப பேசுறப்ப அவனுக்கு ரெஸ்டே இல்ல. வாயில பிரஷ் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து இந்த பொண்ணு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. அவனே உயிரை வாங்குறான். நல்லா கிழிக்கிட்டு ஒண்ணு வந்து எப்படின்னா செஞ்சது 2 நாள் நல்லா வேலை செஞ்சது, 3 நாள் பட்டுச்சு. ஆனா நான் அதுக்குள்ள கொஞ்சம் பலமாயிட்டேன். திருப்பி 2வது ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, குளோரி வந்து நல்லா செஞ்சு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பாக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அதுக்கு நான் என்னைய நல்லா பாத்துப்பேன். அதனால ஏமா தயவுசெய்து என்னை விட்டு நான் என்ன பாத்துக்கிறேன். தெரியுதா? தையல் குடிச்சிடாங்க. தெரியுதா? இப்பதான் எடுத்துருக்காங்க. இப்பதான் சரி பண்ணி மைக் முட்டி முட்டி மைக் பேசு. பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஈரல் வந்து செத்துச்சு. இப்போ வளருது, எல்லாமே வளர்ந்து ஃபுல்லா மூடிக்கும். இப்போ மூடிட்டு நான் மறுபடியும் பலமாயிடுது. கூடிரும். நீ நல்லா சாப்பிடணும். ஆமா, டாக்டர் இன்னைக்கு ஏதோ சொன்னாரு. டாக்டர் சொன்னாரு கன்னத்துல சதா வச்சா சதை கூடிடும். நல்லா கால்சியம் சாப்பிட சொன்னாரு. கால்சியமும் கால்சியம் சேர்த்துனா என்னதுமா? இதான் கால்சியம். இது பால், முட்டை. முட்டை வந்து புரோட்டீன். கால்சியம் பால் நல்லா சாப்பிடணும். பயிர் வகை சாப்பிடணும். வேறு வச்சு இதை சாப்பிடணும். ஒண்ணு செய்யற இந்த பச்சை பயிரை இப்படி அரைச்சு சாப்பிடாத, ஊற போட்டுரு. அப்புறம் அடுத்த நாள் சாயங்காலமா அது நல்லா ஊறி இருக்கும்ல, அதுவும் விட 3வது நாள் பாக்கணும். பார்த்தா அது முளை பூரி. ஆமா ஆமா, அதான் இது
ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் ஆனா. ஓ வடிச்சிட்டு வைப்பாங்க மூட்டை கட்டி. அத மாதிரி வச்சு முளை பொறிட்டு இருக்கோம். அதை எடுத்து நீ கொஞ்சம் சுகர் போட்டு பச்சை சாப்பிடணுமா? அதுதான் பல்லுக்கு உறுதி. ஓ அப்புறமா பல்லுக்கு ஸ்ட்ராங்கானது தேங்காய், தேங்காய் பால். ஓ தேங்காய் பால். ஆமா, தேங்காய் பூ மண்டு பல்லுல சிக்காம சாப்பிடலாம். அப்புறமா இந்த நம்ம எல்லா காய்கறியும் போட்டு சோறு செய்யறோம் பாரு, சாம்பார் சாதம், அதெல்லாம் ரொம்ப சத்தானது பல்லுக்கு. எனக்கு ஒரு கூட்டிட்டு போய் மீட்டிங்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைல என்ன மீட்டிங்ல? சத்துணவுல. ஓ பாத்தியா, அப்பதான் சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம எங்க சத்துணவு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்ன கிழமை முட்டை போடுவாங்க. ஒரு முட்டை தான் வாரத்துக்கு ஒரு முட்டை, வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு லீவ் போட பாத்தீங்கன்னா முட்டை கிடைக்கும். அதான் சொல்லி. அதாவது சத்து உணவுல வாலிப பசங்களை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வச்சேன். ஓ அப்பதான் இந்த பச்சை. அப்ப நீங்க எத்தனை படிச்சிருந்தீங்க? அப்ப நான் எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க? அப்ப நான் 7 படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 7 தானே படிச்சிருக்கீங்க? மொத்தத்துல 8 படிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. 8னா ESSLC. அந்த காலத்து ESSLC இப்ப இருக்கிற டிகிரிக்கு அண்ணன் காலத்துலதான் அதுக்கு மதிப்பு. என்ன வருஷம்? அங்கிரு காலத்துலதான் அது மதிப்பு. புரியுதா? எங்க அப்பா காலத்துல படிச்சால உங்க இதெல்லாம் 10வது படிக்கணும். எங்க அப்பா 7 படிச்சிருக்காரு. எங்க தாத்தா ஒரு வருஷம் படிக்க வைக்க மாட்டான்ட்டாரா. ஏன்? காசு இல்லன்னு இருக்காரு புறம்போக்கு. பாவம் எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். அப்பா இல்ல இல்ல அம்மா இல்ல அப்பா இருந்தாரு. ஒரே குழப்பமா இருக்குல்ல உங்களுக்கு? இந்த கதையே ஒரு குழப்பமா இல்ல? அப்பா இருந்தாரு, அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறமா எங்க அப்பா வளர்த்தது ஆட்சிதான். ஒரு ஆட்சிதான் வளர்த்திருக்காங்க. பாத்தியா, இந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு ஆட்சி இருக்கிறாங்க அந்த ஊர்ல. பாத்தியா, எல்லாத்தையும் ஒரு கிளை இருந்து எல்லாரும் பாத்து இருக்காங்க. ஒரு தலைமையில ஒரு கிளை இருக்கு. அந்த ஆட்சிதான் வளர்த்து. எங்கேயாவது எங்க தாத்தா பாத்துக்கிட்டாரு நல்லான்னு ஒரு வார்த்தை வருதா? எதுவுமே கேட்காம நாங்க முட்டாளா இருந்துட்டோம். பிள்ளைங்க எல்லாம் உஷாரா இல்ல. நேத்து நாங்க முட்டான்னு சொல்லி சண்டை போட்டீங்க, இப்ப நீங்களே சொல்றீங்க நாங்க முட்டாளாயிட்டு. உண்மையா அத பிள்ளைகிட்ட சொல்லணும் தலைமுறைய. புரியுதா? இப்ப எங்க அப்பா இருக்காரு, அவ அப்பா பேரு பட்டாணி. பட்டாணியா? ஆமா, பட்டாணின்னு பேரா? பட்டாணி. பட்டாணியா? எங்க அப்பாவோட அப்பா பேரு பட்டாணி. பட்டாணின்னு ஒரு பேர் வைப்பாங்களா? ஆமா, பட்டாணி, பட்டன் சாமி. அங்க இருக்குல்ல கன்னியாகுமரியில பட்டன் போவாங்களா சாமி, தெரியல. ஓ சாமி பேரு பட்டாணி. ஆமா, அது தாத்தா பேரு ஈனமுத்து. அப்ப எசகி முத்து? எசகி முத்து எங்க அண்ணன் பேரு இசைக்குதான், முத்து கிடையாது. அப்ப எசகி முத்துன்னு ஒருத்தங்க இருக்காங்களா? எசகி முத்துன்னு யாரும் இருக்காங்களா? சரி, பட்டாணி. ஆமா, ஃபர்ஸ்ட் பட்டாணி பேசுவோம், அப்புறம் வேர்க்கடலை பத்தி பேசுவோம். அப்பாவுடைய அப்பா பேரு பட்டாணி. அப்புறம் அவங்க அப்பா பேரு என்னன்னு தெரியல. அந்த பட்டாணியோடைய அப்பா பேரு வேர்க்கடலை இருக்குமா? சுப்பையா போல. பச்சை பட்டாணி அது உங்க தாத்தா இல்ல. அதாவது நம்ம 7 முறைய கடந்து வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு 2 முறை தான் தெரியுது. 2 தலைமுறை தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு தலைமுறை தான் தெரியும். ஏங்க தாத்தாவோட தாத்தா பேரு அது தாத்தா பேரு எனக்கு தெரியும். அதான் நீ கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்க. இல்ல, எங்க ஆயா சொன்னாங்க. இப்ப ஆயா கேட்டா ஆயா சொன்னாங்க, வந்து போச்சிருக்கு. அதாவது நம்ம நிறைய தலைமுறை மறைஞ்சிட்டோம். அதாவது புரியுதா, நம்ம சந்ததி எல்லாம் நாங்க உங்க சந்ததி கிடையாது, நீங்க எனக்கு முதல்ல சந்ததி. ஒரே வயசா? அத சொல்ல நாளைக்கு பேசி வந்துடுறீங்க. சொல்றது கேக்குறியா? இப்போ விதை போடுறோம், அந்த விதை என்ன ஆகும்? விதை போட்டது நான் என்ன சொல்ல போறீங்க? அந்த விதை என்ன ஆகும்? முளைச்சி அறுவடை செஞ்சு அந்த ஒவ்வொரு பயிரும் செத்து அந்த பயிர் வளர்ந்துட்டு அது மாதிரி நம்ம எல்லாம் புதிய சந்ததி நீங்க. சரியா? அது மாதிரி எத்தனையோ தலைமுறை நம்ம மறைஞ்சிட்டோம். சரி, இப்ப நான் சொல்றேன்னா ஒண்ணா, ஆண்டிக்கு அடுத்த மாசம் ஒரு செக்அப் இருக்குது, இன்னும் ஒரு 10 நாள். எனக்கும் இன்னையோட எனக்கு செக்அப் முடிஞ்சிச்சு. ஆமா, எனக்கும் 1 மாசம் செக்அப். இன்னைக்கு 15, அடுத்த 15 எனக்கு ஒரு செக்அப் இருக்கு. சதை வந்து
எனக்கு மூடிடுச்சு சொன்னாங்க. ஆனா எலும்பு இன்னும் வளரல. 1 மாசம் கழிச்சு எலும்பு உள்ள வளர்ந்துரும். ஸ்கேன் எடுத்துட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா சாப்பிடலாம். ஆனா ஆடான பொருள் சாப்பிட கூடாது, சத்தான பொருள் சாப்பிட சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? மட்டுமா நீங்க ஏதோ வீடியோ இல்லைன்னு கோரி சொல்லிச்சு. அதான் எங்க ஆண்டியை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கணும். ஏன்னா எங்க ஆண்டி வந்து இப்ப ஈரான் போற நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்க. இப்போ எல்பிஜி அதிகமாயிடுச்சு ரேட்டு, வீட்டுக்கு வர மாதிரி ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா அவனுக்கு கேஸ் இல்ல, அவ்வளவுதான் அவன் பிரச்சனை. வீட்டுல கேஸ் இல்ல, இங்கேயும் ஒரு குண்டை போட்டு அங்கேதான் போகணும். இங்கெல்லாம் குண்டு போட மாட்டாங்க ஆண்டி, இங்கெல்லாம் போட மாட்டாங்க. போட்டா உங்க வீடு இல்ல, உங்க வீட்டுக்கு வேறு அந்த அளவுக்கு போடுவாங்க. அங்கதான் போடுவாங்க. சொல்ல முடியாது. போட்டா உங்க ஏரியால போடுவாங்க. கண்ணு வலிக்குது. தூங்கவே இல்ல. குட் நைட். எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் பிரேயர் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. God bless you. நன்றி. ஏன்னா எனக்கு நிறைய பேர் பிரேயர் பண்ணிருந்தீங்க. நான் ரொம்ப நாள் பேசல மீடியால. இதான் நான் உங்ககிட்ட நல்லா ஃப்ரீயா பேசுறேன். நீங்க கோரிட்ட ஒரு சண்டையை போட்டுட்டு நான் பேசுவேன்னு சொல்லி பேசி, அதனால ரொம்ப நன்றி. எங்க பிரேயர் பண்ணவங்களுக்கும் நிறைய என்ன வேணாம் தூங்கட்டும். அதான் நீ பாடிட்டேனே. பாட்டு யோசிங்க. இந்த பாட்டு பாருங்க, உங்க ஃபேவரட் பாட்டு. உம்மாலே நான் நூறு, அந்த பாட்டு போடுங்க. உம்மாலே நான் நூறு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், என்னது விளக்கு. அப்பான்னு சொல்லலாம். சொல்லுங்க. பாட்டு எழுதுனா வரும், ஏசை எத்தனை வரும்? நம்மளே மாத்திக்க வேண்டியதா. நம்மளும் ஒரு பாட்டு எழுதணும். வெண்மல் சைட்டு வந்துருவா சண்டைக்கு. இந்த பாட்டு அம்மா பாடும்போது துக்கத்துல பாடுறாங்க, சந்தோஷத்துல பாடுறாங்க. அதான் ஆண்டவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பாய்.